எல்லாரும் என்ன அதட்டுறாங்களே கோபி, அது உங்க கண்ணுக்கு தெரியல? உங்க அம்மா உங்க பொண்ணுன்னு எல்லாரும் என்ன அதட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. கால்ல விழாத குறையா கெஞ்சி கேட்டேன், ஆனா என் கூட உங்களை அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல வந்து பாக்கலானா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அதுக்கும் மேல என் கூட இருந்த போது என்னமோ சந்தோஷத்தையே பார்க்காத மாதிரியும், இப்பதான் என்னவோ சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் பேசுறீங்க. அதுதானே உண்மை. போதும் கோபி, உங்களை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு மயு கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் போறேன். ஏன் இப்படிலாம் அவசரப்படுற நீ? கொஞ்சம் பொறுமையா யோசி. என்ன பண்ண சொல்றீங்க? பொறுமையா இருந்து இன்னும் அசிங்கப்பட சொல்றீங்களா? எப்பல இருந்து கோபி உங்களுக்கு நான் ஒரு பொருட்டே இல்லாம போயிட்டேன்? நம்ம கல்யாணம் பண்ணதுல இருந்து அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. எல்லா நேரத்திலயும் நான் உங்க பக்கம் தானே நின்னேன், உங்களுக்காக தானே பேசினேன். ஆனா நீங்க அப்படியா இருக்கீங்க? என்ன சுத்தமா மறந்துட்டீங்க. உங்க வீடுதான் கதின்னு உட்கார்ந்துட்டீங்க.